போகிறோம். இஹ்ராம்னா என்ன, அந்த இஹ்ராம் எப்படி இருக்கணும், இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்னவெல்லாம் செய்யணும், இஹ்ராம் கட்டின பின்னாடி என்னவெல்லாம் செய்யக்கூடாது, ஆண்களுடைய இஹ்ராம் என்ன, பெண்களுடைய இஹ்ராமுடைய ஆடைகள் என்ன, இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ தனித்தனியாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். முதலாவது, இஹ்ராம் ஆடை அணிவதற்கு முன்னதாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ரோமங்கள், முடிகளை நம்ம என்ன செய்யணும், களைந்து கொள்ளணும். இது முதல் செய்தி, முடிகளை களைந்து கொள்ளணும். இரண்டாவது, இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி நகங்களை வெட்டி கொள்வது. மூன்றாவது, இஹ்ராம் கட்டுறதுக்காக வேண்டி குளிப்பது, அது ஒரு சுன்னத். குளிக்க முடியல அப்படின்னா ஒது செய்து கொள்ளலாம். குளிக்கக்குண்டான சந்தர்ப்பங்கள் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஒது செய்தும் இஹ்ராம் ஆடைகளை நாம் அணிந்து கொள்ளலாம். இப்போ இஹ்ராம் ஆடை கட்டுதல், இஹ்ராம் ஆடை ஆண்களுக்கு என்னங்க, 2 ஆடை, ஒரு மேலாடை, இன்னொரு கீழாடை. இப்போ இஹ்ராம் கட்டுறதுனா என்ன, இதுக்கு பெரிய ஒரு டெக்னிக்கல் வேணுமா, ரொம்ப பெருசாக நம்ம தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக. கீழாடை நம்ம சாதாரணமாக ஒத்த வேஷ்டி உடுத்துவோமா இல்லையா, அந்த மாதிரி கீழாடையை நம்ம உடுத்திக்கொள்ளணும். மேலே ஒரு தொண்டு மாதிரி இருக்கும், அந்த தொண்டை நம்ம போட்டுக்கணும் ஆண்களுக்கு. ஆனால் அதில் சில விஷயங்களை கவனிக்கணும். இந்த கீழாடை உடுத்தும் போது தொப்புல மறைச்சு ஆடையை கட்டணும். ஏன்னா ஒரு ஆண்களுடைய அவுரத்து தொப்புள் முதல் முட்டுக்கால் முடிய, அப்போ அந்த அவுரத்து கட்டாயமாக மறைஞ்சிருக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக என்ன செய்வோம், தொப்புல கீழே நம்ம சில நேரங்களில் ஆடைகளை கட்டி பழக்கம் இருக்கலாம் ஊரில். இஹ்ராம் ஆடை அப்படி கட்டக்கூடாது, தொப்புல மறைச்சு தான் கட்டணும். தொப்புல மறைக்காமல் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அது இஹ்ராமே ஆகாது, அவுரத்து வெளியில் இருக்குது, அதனால் அமல்கள் சரியாகும். அப்போ தொப்புல மறைச்சு ஆடைகள், அதில் ஒன்று கவனிக்க வேண்டியது. ரெண்டாவது, அவுரத்து வெளிப்படாதவாறு அந்த ஆடையை கட்டணும். இப்போ சாதாரணமாக நம்ம ஒத்த வச்சு ஒருத்தமாக டக்குன்னு இப்படி ஒரு கட்டிடுவோம். ஆனால் அப்போ அதில் அப்படி கட்டக்கூடாது. அந்த முதல் பக்கத்தில் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் உள்ளே விட்டு, கொஞ்சம் நல்லா உள்ளே விட்டு அதை கட்டணும். ஏன் அப்படின்னா காற்று அடித்தாலும் அந்த ஆடைகள் விலகாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா காற்று அடித்து ஆடைகள் விலகி அவுரத்து வெளியாச்சுன்னா ஒது முடிஞ்சு, தவாஃபில் இருப்போம், ஒது முடிஞ்சால் திரும்ப ஒது செய்யணும், சிரமமாக. அதனால் அவுரத்துகள் வெளிப்படாதவாறு அந்த ஆடைகளை கட்டிக்கொள்ளணும். அதே மாதிரி தொப்புல மறைச்சு கட்டணும். இது ஆண்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். பெண்களுக்கு இஹ்ராமுடைய ஆடை என்பது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஃபர்தா, புர்கா தான் அவங்களுடைய இஹ்ராமுடைய ஆடை. ஆனால் அவங்க அதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சாதாரண இன்னைக்கு ஃபர்தா என்பது எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, அது ஒரு பாதுகாப்பான ஆடை என்பதை தாண்டி அது ஒரு அலங்காரமாக ஆடை ஆயிடுச்சு, ஃபேஷன் இல்லையா. ஃபர்தா என்பது இன்னைக்கு ஃபேஷன் ஆகிடுச்சு. எவ்வளோ உயர்வு இருக்குது, கலர் கலராக ஃபர்தா போட்டுட்டு போனால் போகக்கூடிய ஆண்கள் தலை குனிந்து போகணும். ஆனால் ஃபர்தா போட்டுட்டு போனால் போகிற ஆள் சும்மா போகிறாள், திரும்பி பார்ப்பான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அந்த ஃபர்தாவுடைய ஆடையில் நம்ம கவனம் செலுத்தி அலங்காரம் இல்லாத அந்த ஆடைகளாக, ஏன்னா அது இஹ்ராமுடைய ஆடை என்பதனால அதில் நம்ம கவனம் செலுத்தணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பெண்கள் இஹ்ராம் ஆடை அணிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர்கள் முகத்தை மறைக்கக்கூடாது, ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, தலை திறந்திருக்கணும், பெண்களுக்கு முகமும் திறந்திருக்கணும். இதில் கவனத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம எப்போவுமே தொப்பி போட்டே இருப்போம், இஹ்ராம் ட்ரெஸ்ஸை போட்டு என்ன செய்யணும், தொப்பி தூக்கி போட்டுருவோம். இல்லை பெண்கள் முகத்தை மறைச்சிருப்பாங்க, இஹ்ராம் ஆடையில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் முகத்தை மறைச்சிடலாம். அப்போ அதில் கவனமாக இருக்கும். முகம், பெண்களுக்கு முகம் திறந்திருக்கணும், ஆண்களுக்கு தலை திறந்திருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம இஹ்ராமில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இஹ்ராம் கட்டியாச்சு, கட்டின பின்னாடி 2 ரக்காத் தொழுகணும், சுன்னத்தான 2 ரக்காத். அந்த 2 ரக்காத்தில் என்ன ஓதணும்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி கொடுத்தாங்க. முதல் ரக்காத்துல ஃபாத்திஹா சூராவும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா, இரண்டாவது ரக்காத்துல ஃபாத்திஹா சூராவும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவும் நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும். இது 2 ரக்காத். இஹ்ராமுடைய ஆடை அணிந்த பின்னாடி 2 ரக்காத் தொழுகணும். சுன்னத்தான தொழுகை, அதில் ஓத வேண்டிய சூறாக்கள். அப்போ 2 ரக்காத் தொழுதாச்சு, இஹ்ராம் ஆடை கட்டியாச்சு, 2 ரக்காத் தொழுதாச்சு. அத்தஹியாத்தில் உட்காந்து சலாம் கொடுத்து உட்கார்ந்துருக்கிறீங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நிய்யத்து பண்ணணும். இப்போ தான் உம்ராவுடைய நிய்யத்து பண்ணணும். எப்படி உம்ராவுடைய நிய்யத்து பண்ணுறது அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபதகப்பல்ஹா மின்னி வயஸ்ஸிர்ஹா லீ. யா அல்லாஹ், உனக்காக வேண்டி உம்ராவை நான் நிய்யத்து செய்கிறேன். உனக்காக வேண்டி உம்ரா செய்ய போறேன். இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இதை எனக்கு லேசாக்கி அருள்வாய்வாயா. இல்லையா? சிம்பிளா அரபி தெரிஞ்சால் அரபியில் ஓதிக்கலாம். அரபி தெரியாட்டி நமக்கு என்ன பாஷை தெரியுமோ அந்த பாஷையில் சொல்லிக்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. அரபியில் தான் சொல்லணும், கட்டாயம் கிடையாது. இந்த அர்த்தத்தை சொன்னால் போதுமா. அல்லாஹ் உனக்காகவே உம்ரா செய்கிறேன், இதை உம்ராவை கபூல் செய், எனக்கு இதை லேசாக்கிட்டா, அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம அந்த நிய்யத்து பண்ணிட்டோம். அப்போ நிய்யத்து பண்ணியாச்சு. நிய்யத்து பண்ண உடனேயே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, நபி மீது ஸலவாத்து சொல்லணும். எங்கெல்லாம் நபி மீது ஸலவாத்து சொல்வது கட்டாயம் என்று வரக்கூடிய வரிசையில் நீங்கள் உம்ராவுக்காக வேண்டி நிய்யத்து செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் நிய்யத்து செய்த உடனே ஸலவாத்துகளை சொல்லுங்கள். நமக்கு தெரிஞ்ச ஸலவாத்து சொல்லலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். நமக்கு என்ன ஸலவாத்து தெரியுமோ அந்த ஸலவாத்து சொல்லிக்கணும். ஸலவாத்து சொன்ன பின்னாடி கையோடு நம்ம சொல்ல வேண்டியது என்னங்க? தல்பியா. தல்பியாவை என்ன செய்யணும்? சொல்ல ஆரம்பிச்சோம். லப்பை அல்லாஹும்ம லப்பை லப்பை லா ஷரீக லக லப்பை இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக அப்படிங்கிற தல்பியாவை சொல்ல ஆரம்பிச்சோம். அப்போ சொல்ல ஆரம்பிச்சது தான் எதுவரை சொல்லணுங்க? காபத்துல்லாவை பார்க்குற வரையும் தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எங்கெல்லாம் நீங்கள் பயணத்தில் இருக்கிறீங்களோ அப்போல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாய் சும்மாவே இருக்கக்கூடாது. தல்பியாவை அதிகமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது இஹ்ராம் ஆடை அணிஞ்சாச்சு, 2 ரக்காத் தொழுதாச்சு, நிய்யத்தும் பண்ணியாச்சு, தல்பியாவும் சொல்லியாச்சு. இப்போ இதில் சில விஷயங்கள் கவனிக்கும். என்ன அப்படின்னா, இஹ்ராம் கட்டின பின்னாடி சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க, முதலாவது செய்யக்கூடாத காரியம் என்ன அப்படின்னா, தாம்பத்திய உறவு இருக்கக்கூடாது. 2வது தையல் ஆடைகள் இருக்கக்கூடாது. 3வது என்ன அப்படின்னா, அதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். இஹ்ராம் அணிந்த பிறகு அத்தர்களை பூசக்கூடாது. மனமுள்ள எந்த பொருளையும் பயன்படுத்த, அத்தர் மட்டும் அல்ல, ஷாம்பு, சோப்பு, ஹேண்ட் வாஷ் எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம எங்கே மிஸ் ஆகும் அப்படின்னா, அத்தனை கூட கவனமாக வச்சு பூசக்கூடாது. இந்த சோப்பு இதெல்லாம் பயன்படுத்த மாட்டோம், கவனமாக இருக்கும். இந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரோமா இல்லையா, அங்கே கொஞ்சம் கவனம் குறைவு வந்து எப்போவுமே செய்கிற மாதிரி என்ன செய்வோம்? ஹேண்ட் வாஷ் பயன்படுத்தணும். அதனால் அங்கே கவனமாக இருக்கும். இஹ்ராம் ஆடையில் நம்ம இருக்கிறோம், உம்ராவுடைய நிய்யத்தோடு இருக்கிறோம். அதனால் வாசனை பொருட்களை நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கோம். அப்போ இஹ்ராம் ஆடை அணிந்ததற்கு பிறகு நாம் மிக மிக கவனத்தோடு அந்த காரியங்களை செய்யணும். எந்த அளவுக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, இஹ்ராம் ஆடையில் இருப்பது அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு கோலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு பரிசுத்தமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு தாயின் கருவறையிலே ஒரு குழந்தை இருப்பதை போன்று இஹ்ராம் ஆடையில் நீங்கள் இருப்பது. இப்போ எவ்வளோ பரிசுத்தமாக, எவ்வளோ பாதுகாப்பாக, தேவையில்லாத விஷயங்களை விட்டும் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நாவுகளை நாம் சுத்தமாக தூய்மையாக வைத்துக்கொள்ளணும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்,
புறம் பேசுதல், கீபத்துகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அனைத்தையும் மட்டும் நம்மை கல்பையும் நாவையும் நாம் சுத்தமாக நாம் வைத்துக் கொள்ளணும். அதுதான் இஹ்ராமுடைய உண்மையான தத்துவமாக இருக்கிறது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ இஹ்ராம் ஆடையெல்லாம் கட்டியாச்சு, எல்லாம் ரெடி ஆகியாச்சு, தொழுதாச்சு, தல்பியாவோடு நம்ம என்ன செய்கிறோம், ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. நேராக ஜித்தாவுடைய ஏர்போர்ட்டுக்கு போய் நம்ம இறங்குவோம். நம்ம ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் இருக்கும் போதெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும், தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அங்கே போய் இறங்கின உடனே அங்கே குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகலாம். ஏன்னா அந்த பாஸ்போர்ட்டு விசா இதெல்லாம் சரி பண்ணணுமா இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த நேரங்களில் நமக்கு ரெஸ்ட்டும் போக வேண்டியது, போயிட்டு உதவி செஞ்சுட்டு திரும்பவும் நம்ம உட்காந்து தல்பியா சொல்லி திக்ர் செய்கிறது, இந்த மாதிரி இபாதத்தில் நம்ம இருக்கணும். அவங்க எல்லா வேலைகளை முடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம். எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே மக்காவுக்கு போகக்கூடிய நம்முடைய வாகனம் தயாராக இருக்கும். அந்த வாகனத்தில் நம்ம ஏறுவோம். மக்காவை நோக்கி நம்முடைய பயணம் தொடங்குகிறது. இந்த மக்காவுக்கு போகக்கூடிய வழியில் மக்காவுடைய எல்லை ஒன்று இருக்குது. அந்த எல்லை வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க. அந்த துவாவை அந்த இடத்துல நம்ம ஓடுறோம். என்ன துவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தமிழ்லேயே உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன். நபி அவங்க சொன்னாங்க, அந்த இடத்துல மக்காவுடைய எல்லை வந்த உடனேயே நீங்கள் இந்த துவாவை ஞாபகத்தில் வச்சு ஓதுங்க. என்ன துவா அப்படின்னா, யா அல்லாஹ், என்னுடைய உடலை, என்னுடைய இரத்தத்தை, என்னுடைய எலும்புகளை, என்னுடைய நரம்புகளை அத்தனையும் நீ நரகத்திற்கு ஹராமாக்குவாயாக அப்படிங்கிற அற்புதமான துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துறாங்க. அப்போ நரகத்தை மட்டும் பாதுகாப்பு தேடுவது முக்கியமான துவா. அப்போ அந்த இடத்துல அந்த துவாவை நம்ம ஓதிக்கொண்டு மக்காவுடைய எல்லைக்குள்ளே நம்ம நுழைகிறோம். உள்ளே போயாச்சு. போன முன்னே பார்த்தீங்கன்னா நமக்காக வேண்டி ரூமுகள் ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. அங்கெல்லாம் நம்மளோட லக்கேஜுகள்லாம் நம்ம வச்சுட்டு உதவு செஞ்சுட்டு நம்ம எல்லோரும் கீழே வந்தோம். கீழே வந்தவுடனே நம்ம எங்கே போகிறோம்? இப்போ மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல், இறை இல்லமாம் திரு காபத்துல்லா. அந்த மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிக்கு நடுவில் தான் காபத்துல்லா இருக்குது. அங்கே நம்ம போக போகிறோம். அப்படி போகக்கூடிய நேரத்திலேயும் கூட மார்க்க அறிஞர்கள் சில ஒழுங்குமுறைகள் மட்டும் சொல்லித்தராங்க. எப்படி போகணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கு, காபத்துல்லாவை இப்போ தான் முதல் நம்ம பார்க்க போகிறோம். மக்காவுக்கே வந்தாச்சு, நடந்து போகிற தூரம் தான் காபத்துல்லா. அது எங்கடா இருக்குது அப்படின்னு நம்ம பலர் என்ன செய்வோம், தலையை தூக்கி பார்ப்போம். அந்த ஏக்கத்தில் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் தலையை தூக்கி பார்க்காதீங்க, தலை குனிந்த வண்ணமாக அந்த மக்காவுடைய வீதிகளில் தலை குனிந்த வண்ணமாக, வாயிலே தல்பியாவை சொன்ன வண்ணமாக நீங்கள் அப்படியே நடந்து வாங்க. அப்படி நடந்து வரக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா காபத்துல்லாவுக்கு நிறைய வாசல்கள் இருக்குது. ஒரு வாசல் வழியாக உங்களை அழைச்சிட்டு போவாங்க. அந்த வாசல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, போகிற பொழுது அந்த படிக்கட்டு அப்படியே கீழே இறங்கும். அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போவீங்க. அதுக்கப்புறம் படிக்கட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏறுவீங்க. அப்படி ஏறத்தான் நீங்கள் தலையை தூக்கி பார்க்கணும். அப்படி தலையை மெதுவாக நீங்கள் தூக்கி பார்க்கும்போது காபத்துல்லா உங்களுக்கு முழுசாக தெரியும். காபா உங்களுக்கு முழுமையாக தெரியும். அப்படி முழுமையாக தெரியக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் உங்கள் துஆவை கபூல் செய்வாங்க. அல்லாஹ் நசீபை நமக்கு வழங்குவாங்க. இப்போ அந்த இடத்துல என்ன துஆ செய்யலாம், எதை செய்யலாம்? மார்க்க அறிஞர்கள் நமக்கு அற்புதமான ஒரு வழியை சொல்லித்தர்றாங்க. அது 1000 விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் அதுக்கப்புறம் கேளுங்க. முதல்ல காபாவை பார்க்கும்போது துஆ கபூல் ஆகும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பதனால மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தர்றாங்க. அங்கே இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய முதல் துஆ இதுவாக இருக்க வேண்டும். என்ன துஆ அப்படின்னா, யா அல்லாஹ், இனி என் வாழ்நாளிலே நான் என்னவெல்லாம் துஆ செய்வேனோ அத்தனையும் நீ கபூல் செய்வாயாக. வாழ்நாளை செய்யக்கூடிய அத்தனை துஆ எனக்கு கபூல் ஆக்கிட்டா அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான துஆவை அங்கே கேளுங்க என்று
மார்க்க அறிஞர் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போது நிறைய எத்தனையோ உலகத்துடைய விஷயங்கள் ஆகிரத்துடைய விஷயங்கள் இருந்தாலும் கூட முதலாக இந்த துவாவை நீங்கள் கேளுங்க. அப்போ அந்த துவாவை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா காலமெல்லாம் நம்ம துவா செய்கிற பொழுதெல்லாம் நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகுவதற்கு அந்த துவா முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்போ அங்கே போய் நின்ற உடனே முதல்ல காபாவை பார்க்குறீங்க. உடைய எண்ணமெல்லாம் இருக்குதோ, மனசில் என்னென்ன தேட்டங்கள், என்னென்ன முராதுகள், என்னென்ன ஹாஜத்துகள் அத்தனையும் அழுது அல்லாஹ்வுக்கு துவா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் இலையில்லமாம் காபத்துல்லா. அதனால் நீங்கள் அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, யாராவது நம்ம விட்டுட்டு எங்கேயாவது போயிடுவாங்களோ அப்படின்னு அச்சப்படாதீங்க. எல்லாம் கூடவே தான் இருப்பாங்க. கூட்டம் நிறையா இருக்குது, நம்ம துவா செய்யறதுக்கு நேரம் கிடைக்குமா அப்படியெல்லாம் நீங்கள் சங்கடப்படாதீங்க. நின்று நிதானமாக என்னவெல்லாம் கேட்க முடியுமோ அத்தனை துவாவை அல்லாஹ்விட்ட கேட்கணும். அந்த துவா கபூலாகக்கூடிய இடமா. நிறைய பேர் பார்க்கலாம், பெரிய ஆளாக இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. கல் நெஞ்சம் படைத்தவர்களும் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அறியாமையே நம்ம அழுதுகிட்டே இருப்போம். அழுகாத ஆளுகளும் அழக்கூடிய இடம்தான் இறையில்லமாம் திருக்காபத்துல்லா. அதெல்லாம் நின்று நிதானமாக துவாக்கள் அதிகமாக செய்யுங்க. நின்று துவா செய்யலாம், சுஜூதில் இருந்து துவா செய்யலாம். எப்படி உங்களுக்கு அமையப்பெறுகிறது அந்த மாதிரி துவாக்களை செய்து வருங்க. இப்போது காபாவை பார்த்த உடனே எதை நிறுத்திடணும்? தல்பியாவை நிறுத்திடணும். எதை சொல்ல ஆரம்பிக்கணும்? தக்பீர்களை சொல்ல ஆரம்பிக்கணும். காபத்துல்லா பார்த்தவொடனே தல்பியாவை நிறுத்திட்டு தக்பீர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அப்படிங்கிற தக்பீரை நம்ம காபாவை பார்த்த உடனே நம்ம தக்பீர் சொல்லணும். அப்போ தக்பீரெல்லாம் சொல்லியாச்சு, துவாவெல்லாம் செஞ்சாச்சு. இப்போ உம்ராவுடைய 4 விஷயங்களில் எத்தனை விஷயம் முடிஞ்சிருக்குங்க? ஒன்று தான் முடிஞ்சிருக்கு. இஹ்ராம் கட்டி இருக்கிறோம், காபத்துல்லாவுக்கு முன்னாடி வந்து நிற்கணும். அடுத்த அமல் என்னங்க? தவாஃப் செய்யணும். அப்போ தவாஃப் எப்படி செய்யணும், எந்த மாதிரி செய்யணும்? மார்க்க அறிஞர்கள் நமக்கு இலகுவாக சொல்லி தர்றாங்க. 2வது அமல் தவாஃப். தவாஃப் அப்படின்னா வலம் வருதல், காபாவை சுற்றுதல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். 7 முறை சுற்றினால், 7 முறை தவாஃப் செஞ்சுட்டா ஒரு தவாஃப் ஆகும். அப்போ எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கா இல்லையா, அதற்கு நேராக நின்று நம்ம தவாஃபுடைய ஆரம்பம் அங்கிருந்து ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஹஜருல் அஸ்வத் கல்லை பார்த்து 2 கைகளையும் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை பார்த்து கைகளை நீட்டி முத்தமிட்டு கொள்ளுங்க. அசல பக்கத்தில் போய் முத்தமிடணும், அதுதான் முறையானது. போனோம்னா நம்ம நல்ல வழி காத்துட்டு இருப்பாங்க, நமக்காக வேண்டி வாங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க. எப்போ போனாலும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இடம் ஹஜ்ஜுல் அஸ்வத் கல். ராத்திரி 1 மணிக்கு போனாலும் கூட்டம் இருக்கும். கடினமான வெயில் அடிக்கிறது, இப்போலாவது போயிடலாமா, அப்பளும் கூட்டம் இருக்குன்னு. அதனால் மார்க்க பக்கத்தில் போக முடியாது. அப்போ தூரத்திலிருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லை கைகளை நீட்டி இஷாரா செய்து நீங்கள் முத்தமிட்டு கொள்ளுங்கள். 3 முறை முத்தமிடுறீங்க. முத்தமிட்டு நீங்கள் தவாஃப் ஆரம்பிக்கிறீங்க. அப்போ 7 முறை சுற்றணும். இந்த 7 முறை சுற்றும் போது ஒவ்வொரு சுற்றுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த துவா யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க ஓதிக்கொள்ளலாம். அப்போ தெரியாதவங்க என்ன செய்கிறது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஓதிக்கொள்ளலாம். தவாஃப் செய்யும் போது நமக்கு என்ன தெரியுமோ அதை ஓதிக்கலாம். எது வேணுமானாலும் அது இருக்கலாம். ஒரு யாசின் சூறாவாக இருக்கலாம், 3ஆம் கலிமாவாக இருக்கலாம், திக்ர்களாக இருக்கலாம், ஸலவாத்துகளாக இருக்கலாம், குர்ஆனுடைய வசனங்களாக இருக்கலாம். எனக்கு குல்வல்லாஹ் தான் தெரியும், அதை ஓதிக்கிட்டே தவாஃப் செய்யலாம். எனக்கு ஃபாத்திஹா சூரா தெரியும், அதை ஓதிக்கிட்டே தவாஃப் செய்யலாம். எந்த விதமான வற்புறுத்தலும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் துவா இருக்குது, தெரிஞ்சால் ஓதிக்கிங்க. அப்படி தெரியல அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். சரிங்களா? அப்போ 7 முறை நம்ம சுற்றும் போது துவா ஓதிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஓதாமல் மட்டும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு யாசின் சூறாவோ, ஒரு சுப்ஹானல்லாஹோ, ஒரு அல்ஹம்துலில்லாஹோ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி சொல்லாமல் நம்ம தவாஃப் செஞ்சால்
அங்கே யார் வந்துடுவாங்க? மூணாவது ஆள் மிஸ்டர் ஷைத்தான் வந்துடுவார். வந்து என்ன செய்வார்? தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்துடும். அதனால தான் மார்க்க அறிஞர்கள் உங்களுக்கு அந்த துவா தெரியல அப்படின்னா தெரிஞ்சதை ஓதுங்கள், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஓதுங்க அப்படின்னு சொல்லித்தர்றாங்க. அதனால் ஏதாவது திக்ருகளை செஞ்சுக்கிட்டோ, தஸ்பீகள் ஓதிக்கிட்டோ, செலவாத்துகள் சொல்லிக்கிட்டோ நம்ம தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி தவாஃப் செய்யும் போது 4 மூலைகள் இருக்கா இல்லையா? இந்த 4 மூலைகளை நீங்கள் சுற்றி சுற்றி வருவீங்க. எல்லா இடத்திலும் என்ன வேணால் ஓதலாம், நமக்கு தெரிஞ்சது எது வேணால் ஓதலாம். ஆனால் ஹஜர் அஸ்வத் கல் இருக்கா இல்லையா? அந்த கல்லுக்கு பக்கத்தில் நீங்கள் வருகிற பொழுது நபி அவங்க சொல்கிறாங்க, 70,000 மலக்குமார்கள் அங்கே இருந்து நமக்காக துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதனால் அந்த இடத்துல இந்த துவாவை ஓதுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. என்ன துவாங்க? நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். அற்புதமான துவா. அந்த துவா நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். குர்ஆன் வரக்கூடிய துவா. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் உள்ளடக்கி நமக்கு ஒரு சின்ன துவா சொல்லுவாங்க. எந்த துவா இருந்தாலும் நபி அவங்க இந்த துவா ஓதாமல் துவா முடிக்கவே மாட்டாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, அந்த உலகத்தில் எனக்கு நல்லது தான். நல்லது அப்படின்னா அது எல்லாமே வந்துடுச்சு. நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், ஆரோக்கியம், கல்வி, மேம்பாடு, செல்வாக்கு, செல்வம் எல்லாமே அதில் வந்தாச்சு. உலகத்தில் நல்லதைத்தான், மறுமையும் நல்லதைத்தான், நரகத்தை விட்டும் எனக்கு பாதுகாப்பைத்தான். இதை விட நமக்கு என்னங்க துவா வேணும்? நம்முடைய எல்லாமே அதில் வந்துடுச்சு. அதனால் அந்த துவாவை நீங்கள் அந்த இடத்துல ஓதுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா அப்படிங்கிற துவாவை அங்கே நம்ம ஓதிக்கணும். சரிங்களா? அப்போ 7 தடவை நம்ம தவாஃப் செய்யணும். இதில் தவாஃபுக்கு என்னங்க வேணும்? கட்டாயமாக ஒது இல்லாமல் தவாஃப் சரியாகாது. இப்போ ஒது முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ 3 சுற்று நம்ம சுற்றி இருக்கிறோம். 4வது சுற்று நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆரம்பிக்க போகிறோம். அல்லது 4வது சுற்றில் பாதியில் இருக்கிறோம். இப்போ ஒது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பதட்டப்பட வேண்டாம், நம்ம சஞ்சலப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், என்னடா செய்யறது யோசிக்க வேண்டாம். பக்கத்திலே ஒது செய்வதற்குண்டான இடங்கள் பக்கத்திலே இருக்கு. அங்கே போய் நம்ம என்ன செய்யலாம்? ஒது செஞ்சுட்டு வந்துடலாம். அல்லது இன்னைக்கு தண்ணீர் பாட்டில் ஸ்பேர் பண்ணுற தண்ணீர் பாட்டில், அதில் ஒதுவுடைய ஃபரதுகளை மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்குண்டான வழிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு நம்ம காஜாபி அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பக்கத்திலே ஒது செய்யறதுக்குண்டான இடம் இருக்குது. நீங்கள் ஒது செஞ்சுட்டு திரும்ப வந்துட வேண்டியது. வந்த பின்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, எங்கிருந்து தவாஃபை ஆரம்பிக்கிறது? ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதா அல்லது 3 முடிஞ்சு 4வது ஆரம்பிக்கிறதா அப்படின்னா 3 முடிஞ்சு 4வது ஆரம்பிக்கும். இப்போ 4வது பாதி தூரம் இருக்கிறீங்க, அந்த பாதி தூரத்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. எப்போ ஆரம்பித்தாலும் ஹஜ்ஜர் அஸ்வத் கல்லிலிருந்து ஆரம்பிக்கணும். அப்போ 3 கணக்கு வந்துடுச்சு. 4வது நீங்கள் திரும்ப ஹஜ்ஜர் அஸ்வத் கல்லிலிருந்து 4, 5, 6, 7 நீங்கள் கணக்கு பண்ணால் போதுமானது. அப்போ இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மசாய். அப்போ 7 தடவை தவாஃப் செஞ்சாச்சு. 7 தடவை தவாஃப் முடிஞ்ச பின்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா மகாம இப்ராஹிம் அப்படிங்கிற இடம் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டுகிற பொழுது அந்த கல்லு மேலே ஏறி நின்று காபாவை கட்டினாங்க. அது அல்லாஹ் தஆலா ஒரு அடையாள சின்னமாக வச்சுருக்கான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் எப்படி ஒரு அடையாளமோ, மகாம இப்ராஹிம் ஒரு அடையாள சின்னம் தான். அந்த இடத்துல நம்ம 2 ரக்காத் நம்ம தொழுகணும். அந்த தொழுகை சுன்னத்தான தொழுகை தான். அங்கே ஓதக்கூடிய சூறாவும் ஏற்கனவே நம்ம எஹ்ராம் கட்டுறதுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டி 2 ரக்காத் நம்ம தொழுதுமா இல்லையா? அங்கே என்ன ஓதணும் அதே தான் இங்கேயும் ஓதணும். என்ன ஓதணுங்க? சூரத்துல் ஃபாத்திஹா, குல் யா அய்யுல் காஃபிரூன். 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹு சூரா. சுன்னத்தான 2 ரக்காத் தொழுகை முடிச்சாச்சு. தொழுகை முடித்த கையோடு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜம்சம் தண்ணி இருக்கும். அதை எடுத்து வயிறு நிறைய நீங்கள் குடிச்சுக்கிங்க. முதல்ல அப்போ தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ தண்ணி வயிறு நிறைய குடிச்சுக்குங்க. தவா நிறைவாக
தவாஃபு நிறைவாகிவிடும். அப்போ தவாஃபில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 7 முறை நம்ம தவாஃப் செய்யணும், 2 ரக்காத் மகாம் இப்ராஹிமில் தொழுகிறோம், ஜம்சம் தண்ணியை வயிறு நிறைய குடிச்சுக்கணும். அப்போ ஒரு தவாஃப் என்ன நிறைவு செய்யப்படும். அப்போ உம்ராவுடைய காரியங்கள் 4 காரியங்கள், எத்தனை காரியம் முடிஞ்சாச்சு? 2 காரியங்கள் முடிஞ்சாச்சு. 3வது சஈ செய்கிறது. சஃபாவுக்கு மருவாவுக்கு மத்தியில் என்ன செய்யணும்? தொங்கோட்டம் ஓடுதல். இப்போ சஃபா என்பது துவா கபூலாகக்கூடிய இடம். நீங்கள் தொழுது முடிச்சுட்டு ஜம்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கும். அப்படி போனீங்கன்னா சஃபா மருவா 2 மலைகள், குட்டி குட்டியாக 2 மலைகள். அது ஆரம்பத்தில் பெருசாக இருக்குது, இப்போ சின்னதாக்கி வச்சுருக்கிறாங்க ஒரு அடையாளத்துக்காக. அப்போ அந்த சஃபா துவா கபூலாகக்கூடிய இடம் அது. அதனால் அங்கே இருந்து காபாவை திரும்பி பார்த்து, காபத்துல்லாவை பார்த்து இங்கே நிறைய துவா செய்யக்கூடிய இடம் தான் அந்த இடம். அது துவா கபூல் ஆகக்கூடிய இடமா இருக்கிறதுனால அங்கிருந்து நிறைய துவா செய்யுங்க. சஃபாவிலிருந்து ஆரம்பித்தா மருவா 1, மருவாவிலிருந்து ஆரம்பித்தா சஃபா 2, இப்படி 7 தடவை நம்ம தொங்கோட்டம் வரும். சை செய்யும். சஃபா டு மருவா மருவாவில் சஃபா வந்தால் தான் 1 அப்படிங்கிறது அல்ல. சஃபாவிலிருந்து மருவா வந்துட்டாலும் 1 கணக்கு வந்துடும். மருவாவுக்கு சஃபா வந்தீங்கன்னா 2 கணக்காயிடும். அப்படி கணக்கு வைக்கணும். அப்படி 7 தடவை நீங்கள் தொங்கோட்டம் பண்ணுறீங்க. அந்த ஓடுகக்கூடிய அந்த பாதையில் நாம் சொல்ல வேண்டிய திக்ருகள் என்ன? ஒரு சின்ன துவா, நிறைய துவாக்கள் இருந்தாலும் கூட ஒரு சின்ன துவா இருக்குது. அல்லாஹும்ம ஃபிர்லி துனூபி யா ரப்பல் ஆலமீன், அல்லாஹும்ம ஃபிர்லி துனூபி யா ரப்பல் ஆலமீன். ஈஸியாக சொல்லிக்கலாம். யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம என்ன செய்யணும்? சை செய்யணும். இப்படி சை செய்யும்போது ஒது கட்டாயமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒது கட்டாயமாக இருக்கணுங்கிற அவசியம் அல்ல. ஒது இருந்தால் சிறப்பானது, ஒது இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை. தவாஃபுக்கு மாதிரி இது கட்டாயமானது. சட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். தவாஃபில் அப்படி சொன்னாங்களே, சைக்கு அப்படி இருக்குமா நினைக்கக்கூடாது. தவாஃபுக்கு மட்டும்தான் அந்த சட்டம். சை செய்யும்போது ஒது இருந்தால் சிறப்பானது, ஏற்றமானது. அப்படி ஒது இல்லாட்டினாலும் நீங்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் சை செய்து கொள்ளலாம். இடையில பசிச்சா நீங்கள் உட்காந்து ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டுட்டு அப்படியே சையை கண்டினியூ பண்ணலாம். இந்த சை செய்யும்போது பார்த்தீங்கன்னா பாதி வழி வந்த பின்னாடி பச்சை லைட் நிறைய போட்டிருப்பாங்க. அது என்ன அடையாளம் அப்படின்னா, அந்த இடம் நம்ம வரும்போது இருக்கும், போகும்போது இருக்கும். அந்த பச்சை லைட் வரக்கூடிய இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்கள் கொஞ்சம் குதிச்சு வரும். ஏன் அப்படின்னா, அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு தண்ணீருக்காகவே என்ன செய்கிறாங்க? அங்கேயும் அலைகிறாங்க. சஃபாவில் போய் ஏறி நிற்பாங்க, மருவாவில் வந்து ஏறி நிற்பாங்க. எங்கேயாவது தண்ணி யாராவது கொண்டு வர்றாங்களா, ஏதாவது பயணக்குழு வருகிறதா, நம்முடைய மகனுக்கு தண்ணீர் கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்தோடு பார்ப்பாங்க. ஆனால் ஒன்றுமே இருக்காது. அப்படியே அங்கே அப்படியே போயிட்டு வந்தாங்களா இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? இபாதத் செய்வோம். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை லைட் இருக்கா இல்லையா, அந்த இடத்துல வந்த பின்னாடி ஹாஜராமா என்ன செய்வாங்களாமா? கொஞ்சம் குதிச்சு ஓடுவாங்களாமா. காபாவை பார்த்துக்கிட்டே ஓடுவாங்க, தன்னுடைய மகனை பார்த்துக்கிட்டே ஓடுவாங்க. அதனால மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க, அந்த இடம் வருகிற பொழுது பெண்கள் ஓடக்கூடாது. பெண்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து யார் ஓடிட்டா? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓடிட்டாங்க. ஆண்கள் மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் குதிச்சு ஓடுங்க என்று மார்க்க அறிஞர்கள் சொன்னாங்க. குதிச்சு ஓடவும் செய்யணும், காபாவை பார்த்துக்கிட்டே ஓடணும். இது ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அதை நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். அப்போ சஃபா டு மருவா, மருவா டு சஃபா 7 முறை சை செஞ்சாச்சு. அப்போ எஹராம் கட்டியாச்சு, தவாஃப் செஞ்சாச்சு, சையும் செய்தாச்சு. சை செஞ்சுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா முடிகளை களையுதல் 4வது அமல். இதில் ஆண்கள் மொட்டை அடிக்கிறது சிறப்பானது. மொட்டை அடிப்பதில் 2 துவா உங்களுக்கு இருக்கு. நபி அவங்களுடைய துவா, அதிக துவா யாருக்கு? யார் மொட்டை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு துவா அதிகமாக கிடைக்கும். அதே நேரத்தில் முடிகளை குறைத்தும் கொள்ளலாம். மொட்டை அடிச்சுக்கலாம், குறைச்சு கொள்ளலாம் ஆண்கள். ஆனால் மொட்டை அடிப்பது சிறப்பானது. பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க தங்களுடைய விரல்களில் 1 விரல் அளவுக்கு முடியை எடுத்து அவர்கள் கத்தரித்து கொள்வது.
இப்படி செஞ்சுட்டா நம்முடைய ஒரு உம்ரா கபூல் ஆகிரும், ஒரு உம்ரா பூர்த்தி ஆகிரும். அப்போ ஒரு உம்ரா என்பது இஹ்ராம் அணிதல், தவாப் செய்தல், சஹீ செய்தல், முடிகளை களைந்து கொள்ளுதல், இந்த 4 அமல்களை கொண்டது தான் ஒரு உம்ராவாக இருக்கிறது. இப்போ நம்ம ஊருக்கு போகும்போது நம்ம என்ன செய்வோம், இங்கே இஹ்ராம் கட்டிட்டு நியத்தெல்லாம் பண்ணி புறப்பட்டுருவோம். மக்காவில் போயாச்சு, ஒரு உம்ரா முடிச்சாச்சு. அடுத்த உம்ரா நீங்கள் என்ன செய்வோம், காலையில் எழுந்திரிச்சு அடுத்த உம்ரா செய்வீங்க. அப்போ எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ரூம்லேயே எஹ்ராமெல்லாம் கட்டி குளிச்சுக்கலாம். குளிச்சுட்டு எஹ்ராம் கட்டிட்டு நீங்கள் நியத்து பண்ணக்கூடாது. எஹ்ராம் கட்டிட்டு நேராக கீழே இறங்கிட்டுன்னா மஸ்ஜித் ஆயிஷா பள்ளின்னு ஒரு பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கும், அங்கே போகணும். அங்கே போய் அந்த பள்ளியில் 2 ரக்காத் தொழுகணும். எப்போ நம்ம ஆரம்பத்தில் நம்ம தொழுதுமா இல்லையா, அதே மாதிரி 2 ரக்காத் தொழுகணும். அந்த தொழுகையில் நம்ம என்ன ஓதணும், வழமையாக ஃபாத்தியா சூரா, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், ஃபாத்தியா சூரா, குல் ஹுவல்லாஹு சூரா ஓதி 2 ரக்காத் தொழுகிறீங்க. தொழுது முடிஞ்சு கையோடு உட்காடுறீங்க. உட்கார்ந்து நீங்கள் உம்ராவுடைய நியத்து பண்ணுறீங்க, ஸலவாத்து சொல்கிறீங்க, தல்பியா சொல்கிறீங்க. தல்பியா சொல்லிட்டு வெளியே வர்றீங்க, வாகனத்தில் ஏறுறீங்க, நேராக காபத்துல்லாவுக்கு வர்றீங்க. காபத்துல்லாவுக்கு வந்து நீங்கள் நேராக உள்ள போய் தவாப் செய்கிறீங்க, சஹீ செய்கிறீங்க, முடிகளை கலந்துறீங்க. அப்போ இது அங்கே போய் செய்யக்கூடிய உம்ராவுடைய முறையாக மஸ்ஜித் ஆயிஷா பள்ளியில் போய் கட்டணும், அவ்வளோதான். இதுக்கும் அதுக்குண்டான வித்தியாசம் அவ்வளோதான். பாக்கி எல்லாமே ஒரே மாதிரி தான். அப்போ இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், அமல்களை செய்யணும். அதே மாதிரி காபத்துல்லாவில் நம்ம தவாப் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஹத்தீம் அப்படிங்கிற இடம் இருக்குது. அந்த இடத்துல 2 ரக்காத்து நம்ம தொழுகிறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன்னா கடினமான கூட்டமாக இருக்கும். அங்கே 2 ரக்காத்து நீங்கள் தொழுதா காபத்துல்லாவுக்கு உள்ளேயே நீங்கள் தொழுத மாதிரி. அதனால் அந்த இடத்துல 2 ரக்காத்து நீங்கள் தொழுகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இப்போ தொழுகைக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்குது. நீங்கள் அங்கே 2 ரக்காத் இன்ஷா அல்லாஹ் அங்கே தொழுது கொள்ளுங்க. அப்போ ஒரு உம்ராவுடைய அமல் நிறைவு பெறுகிறது. இதில் ஏதாவது இன்ஷா அல்லாஹ் சந்தேகங்கள் தான் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க, உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் விளக்கம். சந்தேகம் தான் கேளுங்க. சந்தேகமே இல்லையா? சொல்லுங்க. அங்கே இல்லை, ரோடு பை ரோடு ரோட்டுக்கு வந்ததுக்கு நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரேகாலி மாதிரி ஒரு அடையாளம் போட்டிருப்பாங்க, குரான் வச்சு ரேகாலி மாதிரி, அதுதான் அந்த எல்லை. அங்கே தான் இந்த துவாவும். பொதுவாக இப்போ வந்து சவுதி கவர்மெண்ட் வந்து இப்போ ஏர்போர்ட்லேருந்து ஹரமுக்கு வந்து 4 விதமான ரூட்டை பிரிச்சுட்டாங்க. முதல்ல தான் அந்த ரூட்டில் ரேஹால் வந்துச்சு. இப்போ நான் எந்த ரூட்டில் போகிறான்னு பஸ்ஸுக்காரனுக்கே தெரியாது. திருப்பி விட்டானா அப்படி தான் போகணும். ஆனால் ரேஹால் கூட்டு போய் காட்டும். தாய்க்கு போகும்போது அதுக்குன்னு தனியாக போய் அதெல்லாம் பார்த்து தான் வருவோம். தவாப் செய்யும்போது 7 முறை தவாப் செய்யணும். 3வது தவாப் முடிஞ்சு 4வது பாதியில் நம்ம இது பண்ணிக்கிறோம். இதே 2வது தவாப்பில் பண்ணும்போது அது எப்படி முதல்ல ஆரம்பிக்கணுமா? இல்லை உதவு முடிஞ்சால் தான் சொல்லுங்கள். எப்போ உதவு முடிஞ்சாலும் நீங்கள் 2 தவாப் முடிச்சிட்டீங்க, 3வது அல்லது 6 தவாப் முடிச்சிட்டீங்க, 7வது இருக்கிறீங்க, உதவு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உதவு செஞ்சுட்டு 6 நமக்கு முடிஞ்சாச்சு, ஒரே ஒரு தவாப் ஒரே ஒரு தடவை சுற்றினா போதும், 7 கணக்காக. எப்போ இருந்தாலும் சரி, 7 எப்போ இருந்தாலும். நான் உதாரணத்துக்கான 3 சொல்லுங்கள். சந்தேகம் வரலையா? டவுட் கேளுங்க. எங்களுக்கு இது 2வது கிளாஸ். அப்படியா? பாலக்காட்டில் கூப்பிட்டு அங்கே வச்சு அவங்க வீட்டிலேயே வச்சு ஒரு கிளாஸ், பெரிய கிளாஸ், அதை சாயந்தரம் வரைக்கும் நடத்தி. யார் நீங்களா? சொல்லுங்கள். புரியல, இன்னொரு சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்
சாதா ட்ரெஸ் போட்டுக்கலாமா அல்ல இதே போட்டு இருக்கணுமா? மோகன சொன்னால 4வது அமல் மொட்டை அடிக்கிறது. மொட்டை அடிச்சுட்டா பின்ன அந்த ட்ரெஸ்ஸுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அதோடு இருந்தாலும் இருக்கலாம், வேற போனாலும் போட்டுக்கலாம். மொட்டையோட முடிஞ்சு உம்ரா. இன்னொரு விஷயம் அவர் கேட்கறது, தவாஃப் பண்ணும்போது சும்மா தவாஃப் பண்ணும்போது இஹ்ராம் ட்ரெஸ் தேவையான? ஆமாம், கண்டிப்பாக வேணும். உள்ள அப்போ தான் அனுமதிப்பாங்க. ஹரமுக்குள்ளே போகும்போது இஹ்ராம் இல்லைன்னா அனுமதிக்கிறது. ஆமாம், புரியல. அதாவது ஒரு உம்ரா முடிஞ்ச 2வது உம்ரா செய்ய போற நேரத்துல உள் வஸ்திரம் போடலாமான்னு கேட்கிறேன். போடக்கூடாது. எல்லா உம்ராலையுமே ஆண்களுக்கு மட்டும்தான் அது சட்டம். உள்ளாடைகள் அணியக்கூடாது, தொப்பி போடக்கூடாது. அதுக்கு போட்டுக்கலாம், தவாஃபுக்கு போட்டுக்கலாம். நம்மளை விட்டு பிரிஞ்சு போன மருகூமான நபர்களுக்கும் நம்ம உம்ரா செய்து கொள்ளலாம். அந்த நியத்தோடு வச்சு என்ன செய்யலாம்? உம்ரா செஞ்சுக்கலாம். மருகூமுகளுக்கும் தாராளமாக செய்யலாம். ஃபர்ஸ்ட் உம்ரா நமக்கு தான் சொல்லணும். எதுக்கு? அவங்க பேரை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவங்க பேரை மட்டும் சொல்லுங்க. நமக்கு எவ்வளோ தாக்கத்து இருக்குதோ அவ்வளோ சம்பளம். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு உம்ரா செய்யலாம். இப்போ நமக்கு வழிகாட்டியே வர்றவங்க நமக்கு ஒரு பழக்கம், அதில் நம்ம பழகிடும். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் யோசனையாக, பாக்கியில் நம்மளே போயிட்டே இருக்கணும். எவ்வளோ வேணால் சொல்லிக் கொடுக்கலாம். போட்டு ஆர்டர் செய்ய வைக்கிறேன். நீங்கள் செஞ்சால் போதும். இவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் அப்படி தானே இப்போ 3 சொல்கிறாங்க? 4 செய்ய வைக்கலாம். செகண்ட் டைம் நீங்கள் வாய்ஸ் நம்பர் மறந்துட்டேன். நம்பர் மாறி போச்சு. மதீனாவில் போகும்போது ஃபஸ்ட்டு டைம் நம்ம மதீனாவுக்கு போகும்போது ஒரு புத்தாடையோடு போகிறது நல்லது. புது ட்ரெஸ்ஸோடு போகிறது ஏற்றமானது. எந்த ட்ரெஸ் வேணும் அது ஒன்றும் கிடையாது. எல்லாம் மக்காவோட முடிஞ்சு. மதீனாவை பற்றி நான் சொல்லவே இல்லை. மதீனா பற்றி நான் சொல்கிறேன். மக்காவோட சந்தேகம் மட்டும் கேளுங்க. மதீனா பற்றி மௌனம் சொல்லுவாங்க. அப்புறம் மதீனாவோட சந்தேகங்கள் கேட்பாங்க. ஆமாம், இல்லை இல்லை சார்ஜ் வேணும்ல. டாக்ஸி சும்மா கிடைக்காது. இல்லை அப்படியெல்லாம் இல்லை. அதாவது உம்ரா வந்து இந்த 3 உம்ராலே பாதி ஆளை காணாது. 2 உம்ராக்கு மேலே பாதி பேர் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி எல்லோரும் தவாஃப் செய்யணும், இதை விட நம்ம போய் வர்றதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்ல நிறைய பேர் முடிவு செய்கிறாங்க. 3 உம்ராலே பாதி பேர் காணாது. ஒரு உம்ராங்கிறது 4 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு உம்ராங்கிறது சில வாலிபர்கள் நம்ம கூட வந்து காலையில் ஒரு உம்ரா நைட்டு ஒரு உம்ரா செஞ்சவங்களாம் இருக்காங்க. செஞ்சாங்களா? காலையிலையும் போனாங்க, நைட்டும் போனாங்க. டாக்ஸி பிடிச்சிட்டு போனால் போதும், ஒரு 30 ரியால் 40 ரியால் செலவாகும். ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து போனால் இன்னும் செலவு கம்மியாகும். எல்லோரும் சேர்ந்தால் ஆளுக்கு ஒரு 10-20 ரியால் தான் வரும். பஸ்லேயே கூட்டிகிட்டு வந்தோம். அது முதல்ல இதெல்லாம் முடியட்டும், அப்புறம் எல்லாம் தாக்கத்துக்கு தான் மறுபடியும் செய்யலாம். ஆண்களுக்கு சாக்ஸ் அனுமதி இல்லை, பெண்களுக்கு பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் சிஸ்டம் எல்லாம் ஆண்களுக்கு தான். மேல் தோல் தெரிகிற மாதிரி செருப்பு அணிஞ்சிருக்கணும் ஆண்கள். பெண்களுக்கு அந்த சிஸ்டம் இல்லை. ஷூ சாக்ஸ் எது வேணால் போட்டு
மதீனா பற்றி சொல்லிடுவாங்க. லெமன் டீ மதீனா பற்றி ஒன்று சொல்லி பெண்களுக்கு மாதாந்திர பிரச்சனை அதில் என்ன விதிவிலக்கு? அதுக்கு லேடிஸ் 1 மணி நேரம் அவங்க தனியாக பயம் கிடையாது, அதை நம்ம பப்ளிக்காக சொல்ல முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இப்போ மக்காவை பற்றி நம்ம ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிஞ்சாச்சு, என்னென்ன அமல் செய்யணும் எல்லாம் தெரிஞ்சு. மதீனாவுக்கு நம்ம போக போகிறோம் இன்ஷா அல்லாஹ். மதீனாவில் நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் என்ன அப்படின்னா, முதல் அமல் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் நம்முடைய 5 நேர தொழுகையும் அங்கு ஆக்கிக்கலாம். இமாம் ஜமாத்தாக தக்பீர் தஹ்ரீமாவோட நம்ம அங்கே இருக்கிற வரையும் தொழுகை ஃபுல்லாக எங்கே இருக்கணும்? மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மக்காவில் ஒரு அமலுக்கு எவ்வளோ கிடைக்குங்க? 1,00,000 நன்மை கிடைக்கும். மதீனாவில் போய் தொழுதிங்கன்னா, மதீனா பள்ளியில் மஸ்ஜித் நபவியில் தொழுதிங்கன்னா ஒன்றுக்கு 50,000 நன்மைகள் கிடைக்கும். ஒன்றுக்கு 50,000. அதே மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் பலஸ்தீனில் இருக்கா இல்லையா, பைத்துல் முகத்தஸ், அங்கே போய் நீங்கள் தொழுதிங்கன்னா ஒரு ரக்காத்துக்கு 25,000 நன்மைகள் கிடைக்கும். அப்போ உலகத்தில் இந்த 3 பள்ளிவாசலுக்கு தான் இந்த சிறப்பு இருக்குது. அப்போ நம்ம அங்கே இருக்கும் காலமெல்லாம், மதீனாவில் இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் எங்கே தான் போய் தொழுகணும்? மஸ்ஜிது நபவி பள்ளியில் தான் போய் தொழுகணும் அப்படின்னு நியத்து வச்சுக்கணும். எந்த காலத்தை கொண்டு மக்காவில் இருந்தாலும் சரி மதீனாவில் இருந்தாலும் ரூமில் தொழுகிறாங்க. முடிஞ்ச அளவு ரொம்ப முடியல, நம்ம நோயாளியாக இருக்கிறோம், நடக்கவே முடியல, சிரமத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அது வேறு விஷயம். ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டு ரூம்லேயே 2 ரக்காத் தொழுதுட்டு அப்படியே படுத்துட்டோம் அப்படின்னா நம்ம போனதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி முதல் நியத்து 5 நேர தொழுகையை நான் காபத்துல்லாவை தொழுகுவேன் இங்கே இருக்கிற வரையும், 5 நேர தொழுகை நான் மஸ்ஜித் நபவியில் தொழுகுவேன் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் நியத்து பண்ணுங்க. இன்ஷா நியத் பண்ணலாமா? அது மட்டும் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 40 வக்து தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு யார் மஸ்ஜித் நபவி பள்ளியில் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு 3 விதமான விடுதலை கிடைக்கிறது. ஒன்று பராஅத்து மினன் நார், நரக விடுதலை கிடைக்கிறது. பராஅத்து மினல் அதாப், கபரில் அதாப், கபருடைய வேதனையை மட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தரலாம். 3வது பராஅத்து மினன் நிஃபாக், முனாஃபிக் தனத்திலிருந்தும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு விடுதலை தருகிறார். அப்போ 3 விஷயம் இருக்குது. எப்போ 40 வக்து தொழுகையை மஸ்ஜித் நபவி பள்ளியில் நீங்கள் தொழுதா அந்த சவாபு கிடைக்கும். அப்போ எவ்வளோ நாள் அங்கே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும்? போய் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். அதை மிஸ் பண்ணவே செஞ்சிடாதீங்க, ஞாபகத்தில் வைக்கணும். இப்போ முதல் அமல் இது. 2வது அமல் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கும்போதெல்லாம் நீங்கள் தொழுகை முடிஞ்ச உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லுவோம். நீங்கள் சலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வரிசையாக நின்றுகிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு ஆளுக்காக அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி நின்று நம்ம சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் அப்படின்னு நபிக்கு சலாம் சொல்லணும். சலாம் சொல்லி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு சலாம் சொல்லணும். எப்படி சலாம் சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்க யா அமீருல் மூமினீன் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா, அஸ்ஸலாமு அலைக்க யா அமீருல் மூமினீன் சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு சலாம் சொல்லணும். அப்போ நபிக்கு சலாம் சொல்லணும், சஹாபாக்களுக்கு சலாம் சொல்லணும். அங்கே இருக்கும்போதெல்லாம் நீங்கள் போய் சலாம் சொல்லுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சலாம் சொல்லுங்கள். அது ஒரு பாக்கியமானது. நமக்கு ஊருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்காது. சலாம் சொன்னால் நமக்கு பதில் கிடைக்கிது, நபியுடைய பதில் கிடைக்கிது, சஹாபாக்குடைய பதில் கிடைக்கிது, மிகப்பெரிய பாக்கியமானது. இப்போ அங்கே இருக்கும்போதெல்லாம் சலாம் சொல்லி, இது 2வது அமல். 3வது பார்த்தீங்கன்னா ஜன்னத்துல் பக்கி அப்படிங்கிற கபிரிஸ்தான் பக்கத்தில் இருக்குது. அந்த கபிரிஸ்தானுக்கு நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக இருந்தால் அங்கே தான் போவாங்க, துக்கமாக இருந்தாலும் அங்கே தான் போவாங்க, இரவு பகல் பார்க்காம போவாங்க, மழை காலத்தில் வெயில் காலத்தில் அங்கே தான் இருப்பாங்க. அதிகமாக நபி அவங்க போன இடம் ஜன்னத்துல் பக்கி கபிரிஸ்தான்.
அங்கே போனீங்கன்னா அங்கே தான் முன்னாடியே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த 2 சஹாபிக்கு சலாம் சொல்லிட்டு 3வது அங்கே போய் நீங்கள் சலாம் சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன் சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். இங்கே யாரெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய 11 மனைவிமார்களில் ஹதீஜா அம்மையார், அதே மாதிரி இன்னொரு மனைவி, இந்த 2 மனைவிமார்களை தவிர பாக்கி 9 மனைவிமார்களும் அந்த ஜன்னத்துல் பக்கீ கபிரிஸ்தானில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உட்பட. அது மட்டும் இல்லாமல் நபி அவர்களுடைய 7 குழந்தைகள் அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. யார் உட்பட? சுவனத்தின் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க உட்பட அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது அல்லாமல் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதனால் அங்கே போகும்போதெல்லாம் சலாம் சொல்லுங்கள், அவங்களுக்கு நீங்கள் துவா செய்யுங்க, அவங்களுடைய துவாவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது 3வது அமல். 4வது அமல் என்ன அப்படின்னா, மதீனா பள்ளி வாசலில் மஸ்ஜித் நபவி பள்ளி வாசலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாபைன பைத்தி வல் மிம்பரி ரௌலத்தும் ரியாதில் ஜன்னா, ரவுலாவுக்கு ரசூல்லாவுடைய அந்த மெம்பர் படிக்கும் மத்தியில் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துடைய பூமி அங்கே இருக்குது. ரசூல்லா சொல்லியிருக்கிறான். அந்த இடத்துல நீங்கள் 2 ரக்காத் தொழுகணும். நபி அவங்க சொன்னாங்க, எவ்வளோ முடியுமோ அந்த இடத்துல நீங்கள் அமல் செய்யுங்க, இபாதத்து செய்யுங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல நீங்கள் 2 ரக்காத் தொழுகிறது, குரான் ஓதுறது, ஏதாவது ஒரு யாசீன் சூரா ஓதுறது, ஏதாவது சின்ன ஒரு அமல். கூட்டம் நிறைய இருக்கும், உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் காத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம 2 ரக்காத் தொழுகிறோம், ஏதாவது தெரிஞ்ச சில சூறாக்கள் ஓதணும், துவா செய்யணும், அந்த இடத்த நம்ம காலி பண்ணிடணும், அடுத்தவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. பெண்களுக்கு அதுக்காகவே தனி நேரம் ஒதுக்கி இருப்பாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் போனால் ஆண்களுக்கும் அந்த நேரத்தில் போய் நம்ம அந்த அமல்களை செஞ்சுக்கணும். அப்போது இது மதீனா பள்ளியில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களாக இருக்குது. இது அல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஜியாரத், ஒன்று மக்காவில் 1 நாள் ஜியாரத்து, மதீனா 1 நாள் ஜியாரத்து. முக்கியமான இடங்களுக்கெல்லாம் உங்களை அழைச்சிட்டு போகாமல் இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்கள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்து செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உம்ராவை அல்லாஹ் கபூல் செய்து அருள்பாலிப்பானாக. நம்ம ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன், மக்காவுக்கு போயிட்டு வரும்போது என்ன கொண்டு வரணும்? அல்லாஹ்வுடைய பொருத்தம். மதீனாவுக்கு போயிட்டு வரும்போது நபியுடைய ஷஃபாஅத்து. அப்போ இதை ஞாபகத்தில் வச்சுட்டே போங்க. அல்லாஹு தஆலா அந்த நசீபை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆ ஓதுங்க, சின்ன துஆ ஓதுங்க. மதினால 9 நைட்டு 10 பகல், மதினால 4 நைட்டு 5 பகல், 15 நாள் எல்லாம் சேர்த்து தான், எல்லாம் சேர்த்து பையன் ஸ்கூலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். 12 மணிக்கு கிளாஸ் முடிச்சிருப்பான். இன்றைக்கி சொல்லிட்டு வரல, ஏற்பாடு பண்ணல, நேரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்றைக்கி திடீர்னு வந்ததுனால சரி இப்போ துவா ஓதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமாளிச்சு ஜும்மா புரியல. மதீனா போகும்போது 2வது பாயிண்ட் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமாம் செப்பரேட் சொல்கிறேன். மௌன போன போது வேறு எதாவது என்ன சார் கேட்டீங்க? 2வது சார் என்னென்னு கேட்குறேன், என்ன சலாம் கேட்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே மாதிரி உமர், அதே மாதிரி பேர் மட்டும்தான் மாறும். அதே மாதிரி ஜன்னத்து பக்கீல உஸ்மான் ரலியல்லாஹு. சின்ன துவா ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل
عليك. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أنت السلام ومنك السلام إليك رجع السلام. حينا ربنا بالسلام وادخلنا دار السلام. اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا يا رب مولانا إنك أنت التواب الرحيم. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنا نسألك العفو والعافية يا رب العالمين. اللهم ربنا إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.